ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை பருப்பு குழம்பு தான். இது எங்கள் அம்மா பண்ணுவாங்க அடிக்கடி. வீட்டில் எதுவும் குழம்புக்கு இல்லை அப்படின்னா இந்த பச்சை பருப்பு போட்டு பண்ணுவாங்க. ஸோ நான் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்கன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன். அதில் மஞ்சள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான என்னென்ன பார்த்தோன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது மட்டும். அது இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இப்போ வழக்கம் போல் தாளிப்பு எப்படி தருவோமோ அந்த மாதிரி தான். கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு, எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ வதக்க முடியுமோ நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 5 minutes ஆகும். இது எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கரெக்டாக அப்படின்னா தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா வதக்கி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு எல்லா பக்கமும் கிரட்டி எல்லாத்தையும் எடுத்து கிண்டி ஒரு நிமிஷம் அதை ஃப்ரீயாக விட்டுடணும். சரி, இங்கேயே வேக விட்டுடணும். கண்டிப்பாக சால்ட்டு போடணும். சால்ட்டு சொல்ல வந்துட்டேன், ஏன்னா நம்ம பருப்பில் போட்டோம்ல. ஸோ அதனால இதில் போடுறப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் வதக்கிறப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இதே போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் கடைசியில் கூட போட்டுக்கலாம். பட் முன்னாடியே போட்டுக்காதீங்க, உப்பு தைக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு பூண்டு, அப்புறம் தக்காளி, அவ்வளோதான். நல்லா தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வேண்டியதான். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் அரை ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் போட்டேன், எனக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. அதில் பருப்பு எடுத்துகிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறது அதில் கொட்டிடலாம். கடை கூட தேவையில்ல, அப்படியே கொட்டிட்டு கொஞ்சோண்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான்.